4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் தண்ணீர் இறங்கிய ராணுவ ஹெலிகாப்டர். போட்டி போட்டுக்கொண்டு நிவாரணப் பொருட்களை அள்ளிச் சென்ற மக்கள். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக கோபாலை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையராக ராஜேஷ் லக்கானி பணியிட மாற்றம். மின்சார வாரிய தலைவராக நந்தகோபால் நியமிக்கப்பட்டார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகுவுக்கு கூடுதல் பொறுப்பு. கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக நியமனம். இஸ்ரேல் மீது 180 ஏவுகணைகளை வீசிய ஈரான். பெரும்பான்மையற்றை இடமறித்து அழித்த இஸ்ரேல். இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். ஏவுகணையை முறியடித்ததாக இஸ்ரேல் தரப்பு தகவல். இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்திலிருந்து வீடியோ எடுத்த பயணி. துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாக தகவல். நாளை காலை வரை அனைத்து விமானங்களையும் ரத்து செய்தது ஈரான். தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். திடீரென தாக்கிய ஏவுகணைகளால் அலறி ஓடிய இஸ்ரேலியர்கள். தெருக்களில் விழுந்து கிடக்கும் ஈரானின் ஏவுகணைகள். தாக்குதலுக்கு ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரிக்கை. பதிலடி கொடுத்தால் முழுமையாக தாக்குவோம் என்று ஈரான் மிரட்டல். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான லெபனானுக்கு உதவுகிறது ரஷ்யா. மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை அனுப்பவிருப்பதாக அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல். மாநாடு தொடர்பாக மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் விமான சாகசத்திற்காக 2வது நாளாக மெரினாவில் நடைபெறும் ஒத்திகை. பாராசூட் மூலமாக வீரர்கள் தரையிறங்கியதுடன் வானில் வட்டமடித்த ஹெலிகாப்டர்கள். சென்னை கிண்டியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி. சென்னை எழும்பூரில் அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கும் சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என்ற அரசின் முடிவுக்கு அதிமுக எதிர்ப்பு. திமுக அரசை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.
குமாரபாளையம் அருகே முன்னால் சென்ற கார் பிரேக் பிடித்ததால் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட 4 கார்கள். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு காஸ்டிங் ஏஜென்ட்டுகள் யாரையும் நியமிக்கவில்லை என்று சிவகார்த்திகேயன் விளக்கம். எஸ்கே புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் வரும் மின்னஞ்சல் மற்றும் அழைப்புகளை தவிர்க்குமாறும் அறிக்கை. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் டெல்லியில் பறிமுதல். 4 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரிக்கும் டெல்லி சிறப்பு காவல்துறை. ஈரான் ஏவிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் தொலைதூர ஏவுகணைகளால் இஸ்ரேலின் நகரங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது. இஸ்ரேலின் வலிமையான பாதுகாப்பு கவசத்தையும் மீறி அந்நாட்டு நகரங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது ஈரான். இந்திய நேரப்படி நள்ளிரவு 9:30 மணி இருக்கும். இஸ்ரேலுக்கு அது இரவு 7 மணி. மக்களை ஓய்வு நிலைக்கு தள்ளும் அமைதியான கருநிற வானம் திடீரென நெருப்பு மழையை கொட்டத் தொடங்கியது. பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பலருக்கும் என்ன நடக்கிறது என்பதை யூகிப்பதற்குள் ஆங்காங்கே விழுந்த நெருப்பு துண்டுகள் கட்டிடங்களை சிதற வைத்தன. אני התקשרתי למשטרה ואמרתי להם, שר אהרונסון 7. கொத்து கொத்தாக எரிகற்கள் போன்று வானில் பறந்து வருபவை ஏவுகணைகள் என்பதை அறிந்த பொதுமக்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். இஸ்ரேல் நகரங்களில் விழுந்த ஏவுகணைகள் வெடிகுண்டுகள் போன்று வெடித்து சிதறின. ஏவுகணை தாக்குதலின் அதிர வைத்த சத்தங்களுக்கு மத்தியில் மக்களின் அலறல் சத்தமும் பிரார்த்தனைகளும் நெஞ்சை பதற வைத்தன. போர் சூழலுக்கு நடுவே உழன்று கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு இந்த அசாதாரண சூழலை கையாள சில நிமிடங்கள் ஆகின. ஈரான் நடத்தியது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் என்பது தெரிய வந்ததும் மக்களுக்கு உடனடியாக சைரன் ஒலி மூலமாக எச்சரிக்கை செய்தியை இஸ்ரேல் அரசு அனுப்பியது. தங்கள் வீடுகளில் உள்ள பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகவும் அறிவுறுத்தியது. குறிப்பாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ், ஜெருசலம், ஹெப்ரான் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து சுமார் 180 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வீசி தாக்குதல் நடத்தியது. அவற்றில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலின் பிரத்யேக இரும்பு டோம் அமைப்பு வானிலேயே வைத்து அழித்தது. அதிலும் தப்பிய ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேல் கட்டுமானங்களை பதம் பார்த்தன. சாலைகளில் குப்பைகள் போன்று ஆங்காங்கே சிதறி கிடந்த ஏவுகணைகளின் பாகங்கள் மக்களுக்கு அச்சத்தை ஊட்டின. காசா பகுதியில் ஏவுகணை விழுந்து ஒருவர் உயிரிழந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் ரமல்லா பகுதியில் வந்து விழுந்த ஏவுகணைகளை வைத்து சிலர் கொண்டாடினர். ஏவுகணையில் மிச்சமிருந்த நெருப்பில் சிகரெட் பற்ற வைத்த நிகழ்வுகளும் அரங்கேறின.
வானத்தில் ஏதோ வெளிச்சமாக பறந்து வருகின்றன என ஈரானின் ஷிராஸ் அருகே பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து பயணிகள் படம் பிடித்தனர். ஆனால் பறந்து வருபவை ஏவுகணைகள் என்பது பின்னர் அறியப்பட்டதும் துபாய் சென்ற அந்த விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஆங்காங்கே பொங்கி எழுந்த கரும்புகைகள் இரவு வானை மேலும் இருளாக்கி அச்சத்தை கூட்டின. இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்திலிருந்து பயணி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியாகியிருக்கிறது. நல்வாய்ப்பாக துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.